ஹாய், இன்னைக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்க்க வரோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்னும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலனா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ், பெரிஸ் இதெல்லாம் வச்சு இந்த ஹோல் கான்செப்டையும் வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரூட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் மட்டும் டிக்ளேர் பண்ண போகிறேன், கிளாஸ் ஃப்ரூட். இதுக்குள்ள இப்போதைக்கு ஒரு வேரியபிள் மட்டும் வச்சுப்போம், கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு. கிளாசிஃபிகேஷன் ஓகே ஈக்குவல் டு ஃப்ரூட். இப்போ நம்ம ஃப்ரூட் கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷனையும் வந்து டிக்ளேர் பண்ண போறோம், டெஃப் ஃப்ரூட் இன்ஃபோ. ஜஸ்ட் இதை கால் பண்ணா வெறும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஒர்க் ஆகும். நான் இங்க வந்து செல்ஃபை வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன், செல்ஃப். ஓகே, இப்போ நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க போறேன், பிரிண்ட் ஐ எம் அ ஃப்ரூட். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃப்ரூட் கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ நான் செகண்ட் வந்து ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ண போறேன், என்னன்னா ஆப்பிள்னு சொல்லிட்டு, கிளாஸ் ஆப்பிள். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரூட் டைப். இந்த ஃப்ரூட் அப்படிங்கிறது நான் வந்து தனி கிளாஸாக வச்சுருக்கேன், ஆப்பிள் அப்படிங்கிறது தனி கிளாஸாக வந்து வச்சுருக்கேன். இப்போது ஆப்பிளுக்கு ஃப்ரூட்டோட ஆக்சஸ் வந்து வேணும், ஐ மீன் ஃப்ரூட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அதை நான் இன்ஹெரிட் பண்ணலாம், கரெக்டாக? இப்போ நான் ஒன்றும் இல்லை, இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஆப்பிள் இருக்குல்ல, ஆப்பிள்குள்ளே ப்ரீவியஸாக நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ப்ராக்கெட் போட்டுட்டு இதுக்குள்ளே ஃப்ரூட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். இப்படி நான் கொடுத்தேன்னா ஜஸ்ட் இது என்ன அர்த்தம்னா ஆப்பிள் அப்படிங்கிற கிளாஸ் ஃப்ரூட் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஆப்பிள் ஈக்குவல் டு ஆப்பிள், ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இந்த கிளாஸுக்கு டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ என்னால் வந்து இந்த ஃப்ரூட் ஐ மீன் இந்த ஃப்ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இப்போ இந்த ஃப்ரூட் அப்படிங்கிறது பேரண்ட் கிளாஸ் நம்ம அப்படின்னு சொல்லலாம், ஆப்பிள் அப்படிங்கிறது சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லலாம். இந்த சைல்டு கிளாஸுக்கு ஒரு பேரண்ட் கிளாஸ் தான் இருக்குது, கரெக்டாக? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் டைப்ல சைல்ட் கிளாஸ் வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் மட்டும் தான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கும். இப்போ நான் இந்த ஆப்பிள் கிளாஸ் வந்து டெலிட் பண்ண போறேன், ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டு நியூவா வந்து ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ண போறேன், பெரின்னு சொல்லிட்டு, கிளாஸ் பெரி. இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் வைப்போம், பெரி இன்ஃபோ. ஆப்வியஸா இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், பிரிண்ட் ஐ எம் அ பெரி. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து இருக்கு, ஐ மீன் சாரி ரெண்டு கிளாஸ் வந்து இருக்கு, ஃப்ரூட் அதுக்கப்புறம் பெரி. இப்போ நான் தேர்டா வந்து ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ண போறேன், கிளாஸ் ஸ்ட்ராபெரி. ஜஸ்ட் இதை நான் மட்டும் கேப்ஸா மாத்திக்கிறேன். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி கிளாஸ்க்கு நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண போறோம், என்னன்னா ஃப்ரூட் அதுக்கப்புறம் பெரி. இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி இருக்குல்ல, ஸ்ட்ராபெரி அப்படிங்கிறது சைல்ட் கிளாஸ், பேரண்ட் கிளாஸ் ஆன ஃப்ரூட், பெரி இந்த மாதிரி மல்டிபிள் கிளாஸை ஒரே சைல்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணா இது வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நான் இங்க பாருங்களேன், நான் ஜஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் கிரியேட் பண்ண போறேன், ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு. இப்போ என்னால் ஃப்ரூட் கிளாஸையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், பெரி கிளாஸையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இங்க பாருங்க, st.fruit info வந்து கொடுக்க போறேன் அண்ட் st.berry info வந்து கொடுக்க போறேன். இப்போ நான் ஜஸ்ட் வந்து ரன் பண்ணனா, இப்போ நான் ஜஸ்ட் வந்து ரன் பண்ண போறேன், எனக்கு அவுட்புட் வந்து பாருங்களேன், ஐ எம் அ ஃப்ரூட் ஐ எம் அ பெரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. இப்போ சப்போஸ் இதுவே இன்னொன்று வந்து இருக்கு, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னன்னா இங்க பாருங்க, இப்போ ஸ்ட்ராபெரி ஐ மீன் ஒரு சைல்ட் கிளாஸ் வந்து ரெண்டு பேரண்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருந்தா அது பேர் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சப்போஸ் இதுவே நான் இந்த இடத்துல இந்த ஃப்ரூட்டை மட்டும் டெலிட் பண்ணிடுறேன், டெலிட் பண்ணிட்டு இந்த பெரி இருக்குல்ல, பெரி கிளாஸ் வந்து ஃப்ரூட் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ற மாதிரி வச்சிடறேன். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இப்போ பெரி கிளாஸ் வந்து ஃப்ரூட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு அண்ட் ஸ்ட்ராபெரி வந்து பெரி கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி மல்டி லெவலில் வந்து இன்ஹெரிட் பண்ணா இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவே சப்போஸ் இங்க பாருங்க, ஃப்ரூட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல ஸ்ட்ராபெரி கிளாஸ் இருக்குல்ல, இதை நான் வந்து ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இன்னொன்று வைக்கிறேன், இதே மாதிரி ப்ரீவியஸாக நம்ம பார்த்தா அதே எக்ஸாம்பிள், ஆப்பிள்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், ஆப்பிள் அதுக்கப்புறம் ஃப்ரூட். இதுக்குள்ள இப்போதைக்கு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ண வேணாம், சும்மா பாஸ். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கு, ஐ மீன் ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு ஃப்ரூட் அப்படின்னு, ஆனால் ரெண்டு சைல்ட் கிளாஸ் இருக்கு, பெரி, ஆப்பிள். இந்த மாதிரி மல்டிபிள் சைல்ட் கிளாஸ் சிங்கிள் பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருந்தா இது வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்துருக்கோம், சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல், ஹைராரிக்கல்.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் டூ மிக்சடாகி வந்துருச்சுன்னா, ஐ மீன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து மிக்சடாகி வந்துருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்கிறது பார்த்துக்கங்க, இது வந்து ஹைராரிக்கல், ஐ மீன் ஆல்ரெடி வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இருக்கு. இது ஏன்னா நம்ம வந்து 2 சைல்டு கிளாஸ் இருக்கு, 2 சைல்டு கிளாஸுமே பேரண்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இப்போ இது கூடயே நான் இன்னொரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ண போறேன், கிளாஸ் பேஸ்கெட்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த பேஸ்கெட் கிளாஸ்ல நான் வந்து பெரி அதுக்கப்புறம் ஆப்பிள் இந்த மாதிரி ஒரு 2 கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்றேன். இப்போ ஹோலா வந்து இந்த ஃபைல்லேயே வந்து 2 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, ஐ மீன் மிக்ஸ்டே வந்து இருக்கு, ஹைராரிக்கலும் இருக்கு, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இருக்கு. இதனால இதை டோட்டலா நம்ம வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சொல்லலாம்.